தாருல் உலூம் அல் அஸரி ஆன்லைன் வாயிலாக 5 ஆண்டு ஆலிம் கல்வி. குர்ஆனை ஓத தெரிந்த, எழுத படிக்க தெரிந்த, மார்க்கத்தை கற்க ஆர்வமுள்ள 18 வயதுக்கு மேல் உள்ள எவரும் தொடர்பு கொள்ளலாம். குறைந்த இடங்களே உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே நாயகத்தின் வரலாறுகளை பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் 9வது வாரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஅனவியத்தான சிஃபத், உள்ரங்க தன்மைகள் என்ன, பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ரங்க தன்மைகளாக என்னென்ன கொடுத்திருக்கிறான் என்பது குறித்த தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடராக இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய அருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ரங்க தன்மைகளை நிறைவு செய்யலாம். கண்மணி நாயகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த தன்மைகளில் ஷஃபகத்துன் நபி, இந்த உம்மத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக பெருமானார் இருந்தார்கள். உள்ளம் முழுக்க அன்பு. நாயகம் இந்த சமூகத்தின் மீது அன்பு கொண்டதை போன்று உலகத்தில் யாரும் கொள்ளவில்லை. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், ஹஜ்ரத் அவர்கள் ஓதினார்களே, முஃமினீன்களின் மீது பேராசைக்காரராக இருக்கிறார். யாரும் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்று ஆசைப்படுகிற நாயகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு அன்பு இருந்தது? முனாஃபிகீன்களின் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது இட்டுக்கட்டை ஏற்படுத்தியவர். நாயகத்தினுடைய மனைவியை ஆயிஷா ரலியல்லாஹுவை வேறொருவரோடு இணைத்து பேசியவர். நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தொல்லை கொடுத்தவர். இவர் வஃபாத் ஆகிறார். இவருக்கு ஜனாதா தொலை வைக்க சொல்லி தூண்டப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக வேண்டாம் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், வேண்டாம், அவனுக்கு ஜனாதா தொலை வைக்க வேண்டாம். சூசகமா அல்லாஹ் சொல்றான், 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்தாலும் இவன் பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்றேங்கறாங்க நாயகம். கபரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை போடுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத்ர் போர் அன்று அப்பாஸ் ரலியல்லாஹு குடிலிலே துடித்துக் கொண்டிருந்தார்கள். முனங்கள் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது, திடீரென்று கேட்கவில்லை. என்ன காரணம் என்று பெருமானார் போய் பார்க்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு போர்வையை போர்த்தி குளிரை தணித்தார். பெருமானார் சொன்னார்கள்,
என்னுடைய சிறிய தந்தைக்கு போர்வையை போர்த்தி குளிரை தணித்தார். இன்றைக்கு என்னுடைய ஆடையை போட்டு அவர்களுடைய நெருப்பை நான் அணைக்கிறேன் என்றார்கள், நாரை அணைக்கிறேன் என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது பேராசை பிடித்தவர்களாக, பேராசைக்காரராக இருந்தார்கள். நிறைய வரலாறுகளை சான்றுக்கு எழுதுகிறார்கள். இந்த தராவீகே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொடுத்த பெரிய சலுகை. முதல் நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள் 20 ரக்காத்துக்கள். சஹாபாக்களில் ஒரு சிலர் உள்ளே போய் தொழுகிறார்கள் பெருமானாரோடு. பெருமானார் தொழ வைக்கிறார்கள் என்று தெரிந்தால் இரண்டாவது நாள் என்ன கொஞ்சம் கூட்டம் வந்துருச்சு. மூன்றாவது நாள் கூட்டம் அதிகமானது. பெருமானார் தொழுகை நடத்தினார்கள். நாலாவது நாள் வீட்டிலிருந்து வெளியவே வரல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியவே வரல. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், 20 பெருமானார் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ரமலானிலே ஒரு நாளினுடைய பரலையாவது திரும்ப தொழ வேண்டும். ரமலான் அல்லாஹ் கொடுத்த பெரிய பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற பரலுகள் எத்தனை? 17 ரக்காத். வித்ர் வாஜிப் ஒரு 3 ரக்காத். மொத்த சேர்த்து எத்தனை ரக்காத்? இந்த 20ஐயாவது திரும்ப சுன்னத்தாக தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி 20 ரக்காத்துக்களை பெருமானார் தொழ வைத்தார்கள் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். நாலாவது நாள் ரசூலுல்லாஹ் வெளியவே வரல. காரணம் கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தொழ வைக்க ஆரம்பித்து விட்டால் என் உம்மத்தின் மீது பரலாகிவிடும். தொழவில்லை என்று சொன்னால் என் உம்மத்திற்கு கேள்வி கணக்கு உண்டு. அதனால் நான் என் உம்மத்தின் மீது கொண்ட பாசத்தால் நான் வெளியே வரவில்லை என்றார்கள். 5 நேர தொழுகைக்கே படாத பாடார் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கி இருந்தால் என்ன நிலை இருக்கும்? பெருமானார் தொழுகையை நீட்ட ஆசைப்படுவார்கள். பின்னால் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டால் பெருமானார் தொழுகையை நிறுத்திக் கொள்வார்கள். அந்த தாய்க்கு திறமை ஏற்பட்டு விடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் பாசம் கொண்டார்களே. வரலாற்று ஆசிரியர்கள் தொடர்ந்து எழுதுகிறார்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஈது பெருநாளையிலும் ஈதுல் அல்ஹாவில் குர்பானி கொடுப்பார்கள். மதீனாவுக்கு போன நாள் முதல் 10 வருஷம் எந்த வருடமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக குர்பானி கொடுத்ததில்லை. தனக்கு ஒரு குர்பானி, தன் உம்மத்துக்கு ஒன்று. உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம்! ஹஜ்ஜுக்கு சென்ற நாயகம் 100 ஒட்டகைகளை அழைத்து சென்று 63 ஒட்டகைகளை தன் கையால் அறுத்தார்கள். மீதம் இருக்கிற 37 ஒட்டகைகள் இந்த உம்மத்திற்காக அலியே நீங்கள் அறுத்து விடுங்கள் என்றார்கள். உம்மத்தை ரசூலுல்லாஹ் மறக்கவே இல்லை. பாசம். நாம குர்பானி கொடுக்கிற நாம என்னைக்காவது ஒன்னு ரசூலுக்கு இன்னொன்று நமக்கு என்று கொடுத்திருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். கடந்த காலங்கள் கடந்த காலமாக இருக்கட்டும். இனி வருகிற காலத்தில் அவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தில் ஒன்று ரசூலுக்காக, ஒன்று எனக்காக என்று குர்பானி கொடுக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானார். அப்ப உம்மத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட பாசத்திற்கு அளவே இல்லை. சக்கராத் நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி 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 என்றுதானே இந்த உம்மத்தை தானே நினைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த உள்ரங்க குணங்களில் இரண்டாவதாக இன்றைக்கு சொல்லப்படுவது தவாமு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணிவு. நாயகம் மாதிரி பணிவானவர்களை உலகத்திலே பார்க்கவே முடியாது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கனிமத் பொருள் வருகிறது. நிறைய பொருட்கள் குவித்து கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து வருகிற போது ஒரு கிராமவாசி வருகிறார். நாயகத்தின் சட்டையை பிடித்து இழுத்தால் சட்டையும் கிழிந்தது, நாயகத்தினுடைய தோளும் கிழிகிறது. அந்த செவந்த மேனியில ரத்தம் தெரிகிறது. முஹம்மதே, உங்க வாப்பா வீட்டு காத்த நான் கேட்கல. நானும் போருக்கு வந்தேன். அந்த கனிமத் பொருள் எனக்கு வேணும். நாம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் பிடிச்சி இழுத்து
சட்டையை பிடிச்சி இழுத்து ரத்தம் வர்ற அளவுக்கு கிழிச்சு பொருள் வேணும்னு கேட்டா நாமும் கொடுப்போம், கொடுக்க வேண்டியத இல்லையா? ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்து அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களிடத்திலேயும் பணிவான நபியாகத்தான் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. ரசூலின் தவாவு பணிவுக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களோடு இன்னொரு மலக்கும் வருகை தந்திருக்கிறார்கள். நாயகத்தை காண்பதற்காக வந்து, நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு 2 விஷயத்திற்கு இக்தியார் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அரசனாகவும் நபியாகவும் இருக்கலாம், அடிமையான நபியாகவும் இருக்கலாம். இது 2க்கு இறைவன் இக்தியாரை கொடுத்திருக்கிறான், அனுமதி அளித்திருக்கிறான். நீங்கள் அரசாட்சியோடு கூடிய நபியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது அடிமைத்தனத்தோடு கூடிய நபியாக இருக்க விரும்புகிறீர்களா? நாடினால் எல்லாம் நடக்கும், உங்களுக்கு எது வேண்டும்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரசாட்சியை விரும்பவில்லையே. பெருமானார் தெளிவாக சொன்னார்கள், நான் அல்லாஹ்வினுடைய அடிமையான நபியாக இருக்க ஆசைப்படுகிறேன். சொன்னதற்கு பிறகுதான் வரலாறு பேசுகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் எந்த பொருளின் மீதும் சாய்ந்து சாப்பிட்டதில்லை. அடிமைகள் எப்படி சாப்பிடுவார்களோ அப்படி சாப்பிடுவார்களா? அடிமைகள் எப்படி சாப்பிடுவார்கள்? அன்பிற்குரியவர்களே, நம்மள மாதிரி ஜம்முன்னு ஜம்மனம் போட்டு உட்கார்ந்து, சில பேர் பேண்ட் போட்டுருச்சுன்னா அதை அவுத்து விட்டு பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சிடலாம். அடிமைகள் எப்படி அமர்ந்து சாப்பிடுவார்களோ கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாப்பிட்டார்கள். வரலாறு பேசுகிறது. அக்கல கமா யாக்குல் அப்த், ரசூலுல்லாஹ் அடிமைகள் அமருவதை போன்று அமருவார்களாம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணிவுக்கு நிகர் உலகத்தில் என்ன செய்ய முடியும்? யார் காட்ட முடியும்? அல்லாஹு அக்பர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு மேல அசா குச்சி உண்டித்தான் ரசூலுல்லாஹ் நடப்பாங்க. திடகார்த்தமான நபி, 100 பேர்களின் வீரம் கொடுக்கப்பட்ட நபி. ஏன் நாயகமே நீங்கள் குச்சி ஊண்டி நடக்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 தாண்டுகிற போது பணிவு வேண்டாமா? குச்சியை ஊண்டுகிற போது முதுகு தானாக குனிந்து விடுமே, அதற்காகத்தான் நான் குச்சி ஊண்டுகிறேன் என்றார்கள். 40க்கு மேலே ஒரு மனிதன் குச்சியோடு நடக்க வேண்டும். என்ன காரணம் என்றால் பணிவை காட்ட வேண்டும். அப்பொழுதும் நிமிர்ந்து கொண்டு நடப்பது ரப்பல் ஆலமீனுக்கு பிடிக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷூன பில் ஆஃபா, பணிவை காட்டும் முகமாக பெருமானார் பணிவோடு நடப்பார்கள் வீதியிலே என்று பார்க்கிறோம். அந்த உயர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணிவுக்கு ஆதாரம் யௌமுல் அஹ்ஸாப். உலகத்தில் யௌமுல் அஹ்ஸாப் இந்த அகல் தோண்டுகிற வேலை, ஊரினுடைய மன்னன், நாட்டினுடைய மன்னன் என்னைக்காவது தோண்டி இருக்கிறதா வரலாறு இருக்கா? யௌமுல் அஹ்ஸாப் 30 பேர் சேர்ந்து 40 முழம் தோண்டணும். கண்டக் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து அவர்களும் வெட்டினார்கள், தோண்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் தன்னை முற்படுத்திக் கொண்டதாக ஒரு வரலாறு இல்லை. பணிவாகவே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். இன்னொரு அதிசயம் என்னன்னா, பெருமானார் நடந்து செல்வார்களே, ஆனால் அராமிகள், யத்தீம்கள் வந்து விட்டால், யாராவது விதவைகளை பார்த்து விட்டால் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் பெருமானார் சென்றதே இல்லை. இப்ப பெருமானாரினுடைய பணிவுக்கு ஆதாரம் இல்லையா? யாராவது ஒரு விதவை பெண்ணை பார்த்து விட்டால், அல்லது யத்தீம்கள் தாய் தகப்பன் இல்லாதவர்களை பார்த்து விட்டால், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி செய்து விட்டுத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லம் செல்வார்கள் என்றால் நாயகத்தினுடைய பணிவை எந்த வார்த்தைகளால் வடிப்பது? அல்லாஹு அக்பர். வரலாற்று ஆசிரியர்கள் திகைத்து நிற்கிறார்கள். பெருமானாரினுடைய உள்ரங்க தன்மைகளில் 3ஆவதாக பணிவா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்காக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கோழை என்று எண்ணிவிடக் கூடாது. அதனாலதான் பணிவுக்கு பிறகு பெருமானாரினுடைய வீரத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பாடமாக எடுத்து வைக்கிறார்கள். அண்ணல் பணிவாக இருக்கிற நாயகத்தினுடைய வீரம் சுஜாஅத்துன் நபி. நாயகம் எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீரத்திலே சிறந்தவர்களா, ரசூலுல்லாஹ் வீரத்திலே சிறந்தவர்களா என்று கேட்டால் 600 ரெக்கைகளுக்கு 600 ரெக்கைகளுக்கு சொந்தக்கார ஜிப்ரீல். நினைச்சா ஒரு ஊரை நசுக்கிட்டு போயிடுவார் தன்னுடைய ரெக்கையால். அவ்வளவு ஆற்றல் படைத்த ஜிப்ரீல் சிறந்தவரா, பெருமானார் சிறந்தவர்களா என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், வீரத்தில் நான் நாயகத்தை தான் சிறந்தவர் என்று சொல்லுவேன். பெருமானார் யார் தெரியுமா? சீறி பாய்கிற சிங்கம். பெருமானார் அடக்கவே முடியாது. மதீனாவிலே ஏதோ ஒரு பதட்டம் நிலவுகிறது. எங்கிருந்தோ எதிரிகள் தாக்க வருகிறார்கள் போல் என்ற ஒரு பதட்டம். இந்த நிலையில் இந்த பதட்டத்தை எதனால் நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பதை பார்த்து வர வேண்டும் என்று ஆலோசனை நடக்கிறது. ஆலோசனை செய்து ஒரு குழுவாக சென்று மதீனாவிற்கு வெளியே பார்க்கலாம், பார்த்து விட்டு வரலாம் என்று கிளம்புகிற போது பெருமானார் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றாங்க. உள்ள மதீனாவிற்கு வெளியே இருந்து உள்ளே வருகிறார்கள். எந்த பதட்டமும் இல்லை, நான் சென்று பார்த்து விட்டு வந்து விட்டேன் என்றார்கள். எல்லாரும் யோசனை செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலைவர், வேலையை முடித்து விட்டு வருகிற தலைவர், அடுத்தவர்களை அனுப்புகிற பழக்கம் எல்லாம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சென்றார்கள், வந்து சொன்னார்கள் இல்லையா? ஹுனைன் போர்க்களம் ரொம்ப உக்கிரமமான போர்க்களத்துல 2 போர்க்களம் பெருமானார் கண்ட போர்க்களம். ஒன்று உஹத், இன்னொன்று ஹுனைன். 12,000 வீரர்கள் இஸ்லாத்திலே இருக்கிறார்கள். அவங்களுக்கு கொஞ்சம் பேர் 313 பேர் இருந்தோம். நமக்கு வெற்றியை கொடுத்த அல்லாஹ் 12,000 பேர் இருக்கிறோம். வெற்றியை தீர்மானிக்க மாட்டானா என்று கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாங்க. ஹவாஸின் கூட்டத்தார்கள், ஹவாஸின் 4,000 பேர் கடும் வீரர்கள் 12,000 பேர்களை சுற்றி வளைக்கிறார்கள். போர்க்களம் உக்கிரமமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன செய்வது? படை பின்வாங்குவதை போன்று தெரிகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குதிரையை 2 பேர் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சிருக்கிற 2 பேர் சாதாரண ஆள் இல்ல, கடும் வீரர்கள், பெரும் வீரர்கள். ஒன்னு அலி ரலியல்லாஹு தஆலா, அலியுன் கர்ரா கைரு ஃபர்ரா. அலி போர்க்களத்திலே இறங்கி விட்டால் புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே இல்லை. ஒரு பக்கம் அலி பிடித்திருக்கிறார், இன்னொரு பக்கம் அபூ சுஃபியான் பெரிய வீரர். உளவுத்துறையில் அவருக்கு நிகர் இல்லை. 2 பேர் பிடிச்சிருக்கிறாங்க. பெருமானார் அன நபியுல்லா கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப். அடக்கவே முடியலையே ரசூலுல்லாஹ்வை. அவ்வளவு பெரிய வீரர்களால் அடக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீறி பாய்ந்தார்கள் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீரத்திற்கு நிகர் யாரையும் ஒப்பிட முடியாது, யாரையும் ஒப்பிட முடியாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெற்றி வாகை சூடிவிடலாம் என்று வந்தவர்கள் அத்துணை பேர்களும் பெருமானாருக்கு முன்னால் மண்டி போட்டதாகத்தான் வரலாறு உண்டு. யாருமே ரசூலுல்லாஹ்வை ஜெயிச்சதாக, வீரத்திலே முந்தியதாக ஒரு வரலாறு இல்லை. பூமான் 4வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இஸ்திஅஃபா. இவ்வளவு தன்மைக்கு சொந்தக்கார நாயகத்தினுடைய உட்பகுதியில் இஸ்திஅஃபா. அல்லாஹு அக்பர். பாவ மன்னிப்பு தேடுதல் அல்லாஹ்விடத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தௌபா. ஒரு நாளைக்கு பெருமானார் 70 தடவை, இன்னொரு ரிவாயத்திலே ஒரு நாளைக்கு பெருமானார் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். பாவத்திலேயே மூழ்கி இருக்கிற நாம், எந்த பாவமுமே இல்லாத நாயகம், இவ்வளவு முறை அல்லாஹ்விடத்திலே அழுதிருக்கிறார்களே, இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்களே, பாவத்திலேயே மூழ்கி இருக்கிற நாம் அல்லாஹ்ட்ட என்னைக்காவது ராத்திரியில
அல்லது பகல்ல இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறோமா அல்லது இருக்கிறோமா? இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சாதிப்பதற்கு தன் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான். ஒரு வரலாறையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிரியாக இருந்த ஒரு பெரிய ரவுடி, ஊர்லயே பெரிய மோசமான ஆள், மௌத்தா போற நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னானா, மூசா அந்த மோசமான ஆள் உனக்கு யார் எதிரியாக இருந்தாரோ அவரை நீ தான் போய் குளிப்பாட்டி, மௌத்தா போறாரு, நீ போறக்குள்ளாட்டி மௌத்தாயிருவாரு, அவரை குளிப்பாட்டி அடக்கம் பண்றது போவேல. அல்லாஹ் எனக்கு ஆப்போசிட்டா இருந்தாலையா? ஆம் மூசா, நீ தான் போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. வீட்டுல போய் குளிப்பாட்டுறதுக்காக ரெடி ஆகிற போது அந்த தெருவுல போன ஒருத்தர் கேட்டாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லா தானே இருந்தீங்க, உங்களுக்கு எதிரான ஆளுக்கு போய் நீங்க குளிப்பாட்ட போறீங்களா? அல்லாஹ்வுக்கே அடுக்காதே. அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் போறவர் வர்றவரெல்லாம் என்ன திட்டுறாரு ரப்பே. அடுத்த ஆள் போறாரு, மூசா என்ன ஆச்சு, உமக்கு ஆக எதிரியாக இருந்தவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீரே. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துருச்சு. வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்ட ஆரம்பிச்சோன்ன, ரப்பே என்னால முடியாது ரப்பே, எல்லாம் என்ன திட்டுறாங்க ரப்பே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இவன் இறப்பதற்கு முன்பதாக என்ன சொல்லி இறந்திருக்கிறான் தெரியுமா? மூசா என்னிடத்திலே உண்மையான இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறான். யா அல்லாஹ் நான் நல்லவன் தான், என்னோடு சேர்த்து 2 பேரை படைத்திருக்கிறாயே, ஷைத்தானையும் நப்சையும். இந்த ஷைத்தானும் நப்சும் என்னை கட்டி போட்டு விட்டு பாவத்திற்கு அழைத்து சென்று விட்டது ரப்பே. இப்பொழுது உன்னிடத்திலே அழுது கேட்கிறேன் ரப்பே, இந்த நப்சும் ஷைத்தானும் என்னை பாவத்திற்கு அழைத்து சென்று விட்டது, என்னை மன்னித்துக் கொள் ரப்பே. இரண்டாவது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் நான் கேட்டவன், பாவம் எல்லாம் செய்வேன், தண்ணி அடிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் நல்லவர்கள் வருகிற போது நான் அவர்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதில்லையா? நல்லவர்களை கண்டு நான் மதிக்கிறேன் ரப்பே. எப்பொழுதுமே நல்லவர்கள் தூயவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தேன் ரப்பே, அதற்காக என்னை மன்னித்து விடு என்று அவன் இஸ்திக்ஃபார் செய்து விட்டானே மூசா. மூணாவது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் நீ மன்னிக்கலன்னு சொன்னா சைத்தான் சந்தோஷப்படுவான், நீ என்ன மன்னிச்சுட்டேன்னா நீயும் உன்னுடைய நபியும் சந்தோஷப்படுவார்கள். நீ மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு போனா உனக்கு சந்தோஷம், உன் நபி மூசாவுக்கு சந்தோஷம். நீ மன்னிக்கலன்னா உன் எதிரி சைத்தானுக்கு சந்தோஷம், உனக்கே விருப்பம். நீ என்னை மன்னித்து என்னுடைய இஸ்திக்ஃபாரை தௌபாவை ஏற்று நீ நல்லவர்களின் கூட்டத்தில் என்னை சேர்க்க போகிறாயா அல்லது அந்த சைத்தானின் கூட்டத்தில் சேர்க்க போகிறாயா? மூசா இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டான்ல. இதுக்கு நான் என்ன பதில் சொல்வது? அப்ப இஸ்திக்ஃபார் ஒரு மனிதனை புனிதனாக 2 சொட்டு கண்ணீர் புனிதராக மாற்றிவிடும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் செய்து வந்தார்கள். பெருமானாரினுடைய மானவியத்தான குணம் எப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம உம்மத்துக்கு ரொம்ப தேவை இந்த இஸ்திக்ஃபார் இல்லையா? அரசியல் யத்தீம்களாக அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அல்லாஹ்வை தவிர கரம் பிடிப்பதற்கு இன்றைக்கு சமூகத்தில் யாரும் இல்லை. அதனால பெருமானார் காட்டிய வழிகளை கடைபிடிக்கலாம். இஸ்திக்ஃபார் பெரிய பெரிய பாவிகளை கூட இந்த இஸ்திக்ஃபார் பெரிய இறைநேசர்களாக மாற்றி இருக்கிறது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட இஸ்திக்ஃபாரை விட்டதாக வரலாறு இல்லை. ஒரு நாள் கூட தன்னுடைய வாழ்க்கையில விட்டதாக வரலாறு இல்லை. அது பெரிய காரியம் ஒண்ணும் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்று உள்ளத்தால ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை சொல்ல முடியாதா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஷஅவானாவை மாற்றியது இஸ்திக்ஃபார். யார் அந்த ஷஅவானா? உலகத்திலேயே கவி படிப்பதில் அன்றைய அரபுலகத்தில ஆக பெரியவள் ஷஅவானா. கவி படிக்கிறது ஷஅவானா மாதிரி யாருமே கவி படிக்க முடியாது. நல்லதுக்கு அவங்கதான், கெட்டதுக்கு அவங்கதான். சாலிஹே முர்ரி என்று ஒரு இறைநேசர் ஷஅவானா வீட்டுக்கு பக்கத்துல வந்து குடியேறார். சாலிஹே முர்ரி அவர் எப்பயுமே திக்ரு, இஸ்திக்ஃபார், தௌபா சத்தமா சப்தம் கேட்கிறது, இஸ்திக்ஃபாரின் சத்தம் கேட்கிறது, தௌபாவின் குரல் கேட்கிறது. இதுவரைக்கும் இந்த அம்மா காதுல இது மாதிரி விழுந்ததே இல்லை.
ஒரு ஆள் அனுப்புது, பணிப்பெண்ணை அனுப்புகிறார்கள் ஷாவானா. சாலிகை முர்ரிக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா யாருமே திரும்பி வர மாட்டாங்க, விக்ரிலே லைத்து போவார்கள். பணிப்பெண் சென்றால் திரும்பி வரவில்லை. இரண்டாவது பணிப்பெண்ணை அனுப்ப அந்த பெண்ணும் திரும்பி வரவில்லை. மூணாவது ஷாவானாவே உள்ள நுழைஞ்சிருச்சு. போனா திக்ர் மஜ்லிஸ், தௌபா மஜ்லிஸ், உட்கார்ந்த ஷாவானா மனம் மாறியது. ஷாவானா மனம் மாறியது. மனம் மாறி சாலிகை முர்ரி இடத்துல வந்து, பெரிய பாவிகள் இந்த மாதிரி இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பானா? சாலிகை முர்ரி சொன்னாங்க, ஷாவானா அளவுக்கு பாவம் செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப பாவத்துக்கே ரோல் மாடல் ஷாவானா. ஷாவானா கண்களில் கண்ணீர் வந்திருப்பதே நீங்கள் உதாரணமாக சொன்ன அந்த ஷாவானா தான் வந்திருக்கிறேன். ரப்பு என்னை மன்னிப்பானா? ரப்பு என்னை மன்னிப்பானா? ரப்பு என்னை மன்னிப்பானா? சாலிகை முர்ரி சொன்னார்கள், உன்னை விட பெரிய பாவிகளை எல்லாம் மன்னித்த ரப்பு, நீ இஸ்திக்ஃபார் செய்து விடு, அனைத்தையும் மன்னித்து விடுவான் அல்லாஹ் சொன்னார்கள். சாலிகை முர்ரி அல்லாஹ் எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா, மறைப்பாளன் தெரியுமா? நாம செய்கிற பாவங்களை மட்டும் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக அலைய முடியாது. பாவங்களை மட்டும் ரப்பு வெளிக்காட்ட ஆரம்பித்தால், இன்னைக்கு என்னென்ன பாவம் இவர் செஞ்சிருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டால் ஒருவர் கூட நடமாட முடியாது. ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பவன், மறைப்பவன் ரப்புல் ஆலமீன். அவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், ரப்புல் ஆலமீன் மன்னிக்க தயாராக இருக்கிறார். நாயகம் வாழ்நாள் முழுக்க இதைத்தானே செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சாவதாக இருந்த உட்குணம் என்ன தெரியுமா? மானவியத்தான சிபாத் கஸ்ருல் அமல். கஸ்ருல் அமல் என்றால் மரண சிந்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இளமையிலிருந்தே அது இருந்தது. எதுவும் பெரிய நீண்ட துன்யாவின் மீது கொண்டிருக்கிற பேராசை பெருமானாரிடத்தில் யாரவே குடிகொள்ளவில்லை. கஸ்ருல் அமல். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஸ்ருல் அமலோடு இருந்தார்கள், அந்த மரண சிந்தனையோடு இருந்தார்கள். அஸ்ரு தொழுகையை ஒரு நாள் பெருமானார் வேக வேகமாக தொலை வைக்கிறார். எப்பொழுதுமே நிதானமாக தொலை வைக்கிற நாயகம் ஒரு நாள் அஸ்ரு தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக நிதானமாக தொலை வைக்கிறார். சஹாபாக்களுக்கு அதிசயமா இருக்கு, எப்பயுமே வேகமா பெருமானார் தொலை வைக்க மாட்டாங்களே, ரொம்ப நிதானமா தானே தொலை வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு வேகமாக பெருமானார் தொலை வைத்திருக்கிறார்களே, என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு வேகமாக எழுந்து சென்று வீட்டுக்குள்ளே போய் விட்டு திரும்பி வருகிறார்கள். என்ன நாயகமே இவ்வளவு வேகமாக சென்றீர்களே, என்ன காரணம்? இல்ல, வீட்டுக்குள்ள ஒரு திபுர் என்று சொன்ன தங்க கட்டி, போர்க்களத்தில் இருந்து வந்த தங்க கட்டி வீட்டுக்குள்ளே நின்று விட்டது. மரணம் வந்து விட்டால் என்ன செய்வது? அதை சமூகத்திற்கு சேர்க்க வேண்டாமா? உம்மத்தில கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சேர்க்க வேண்டாமா? அதனால்தான் வேக வேகமாக நான் தொழுதுவிட்டு அதை பிரிப்பதற்காக வேண்டி சென்றேன் என்று அதை சமூகத்திற்கு பிரித்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொஞ்ச நேரத்தில் கூட மரணம் வந்தால் என் நிலை என்னாவது? இன்னைக்கு நாம என்னைக்காவது மரணத்தை யோசிச்சு பார்த்தோமா? இல்லையா? மௌத்து வர்ற வரைக்கும் மரண சிந்தனை வர்றதே இல்லை. சில சக்கராத்து ஹால்ல படுத்திருக்கிற நேரத்துல கூட நம்ம பொழைச்சி என்ன ஒரு 5 வருஷம் வாழுவோம் போல தெரியுது என்ற நினைப்பிலேயே இல்லையா பார்த்து கொண்டிருக்கிற அவலங்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில் நடக்கிறது. 2 உதடுகள் ஒட்டுவதற்குள் மரணம் வந்து விட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு இறைவன் விதித்த ரிஸ்கை நான் எடுத்து வாயிலை வைப்பதற்குள் மரணம் வந்து விட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித சமுதாயம் மரணத்தை மிக நெருக்கமாக வைத்துக் கொண்டு இந்த உலகத்தின் மீது இவ்வளவு ஆசைப்படுகிறதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மங்களாய்த்துக் கொண்டார்கள். உலகத்தில் யாராவது மரணத்தை ஜெயித்தவர்கள் இருக்கிறார்களா? உலகம் இவ்வளவு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறே, மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? இல்ல. காசு பணத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காரூன் இறந்திருக்க கூடாது. உலக பணக்காரன் என்று குர்ஆன் சொல்லுகிற காரூன் இல்லையா, அவனுடைய செல்வத்தை தூக்க
சாவிகளை தூக்க எழுவது ஒட்டகம். இறந்திருக்க கூடாது. அரசாட்சியால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலக சக்கரவர்த்தி 4 பேர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் இறந்திருக்க கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மல்யுத்த மாவீரர்கள், அம்ர் இப்னு உத்து போன்ற 1000 வீரர்களுக்கு சமமான வீரர்கள், ருக்கானா போன்ற வீரர்கள் இறந்திருக்க கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனே ஞானின்னு சொல்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால், இன்னைக்கு எவ்வளவு மருத்துவம் வந்துருச்சு, மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் இந்த மருத்துவத்தை உருவாக்கிய ஜாலினூஸ் திக்கியானூஸ் இறந்திருக்க கூடாது. உலகத்திற்கு முதலில் மருத்துவத்தை கொடுத்தவர்கள் இறந்திருக்க கூடாது. டாக்டர்களுக்கு மரணம் வரக்கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்திருக்க கூடாது. மரணத்தை உலகத்துல ஜெயித்தவர்கள் யாருமே இல்லை. மரணம் ஒன்று இருக்கிறது என்ற நினைப்பிலே ஒருவன் அமல் செய்கிற போது அவன் தவறுகளில் இருந்து நீங்கி வாழ்வான் என்ற இந்த சூத்திரத்தை, மந்திரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு வித்தாக கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு அந்த நிலையிலே இந்த உம்மத் இருக்கிறதா? கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டுல 8 திருகம் இருச்சான், 8 ஊட்டியா. பெருமானார் ராத்திரி ஃபுல்லா தூங்கல, அங்கிட்டு பிறல்றாங்க, இங்கிட்டு பிறல்றாங்க, அங்கிட்டு பிறல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உலகத்துல வெறும் 8 ஊட்டியாவை வச்சு தூங்காமல் புரண்டு கொண்டிருந்த, இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் புரண்டுகிட்டே தான் இருக்கிறாங்க, எப்ப ரைடு வரும்னு தெரியல இல்லையா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரளுகிறார்கள். என்ன காரணம் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேட்கிற போது, இந்த 8 ஊக்கியா என் வீட்டில் இருக்கிற போது எனக்கு உறக்கம் வரவில்லை, அதை சமூகத்திற்கு சேர்க்க வேண்டுமே என்றார்கள். சமூகத்திற்கு சேர்க்க வேண்டுமே. வஃபாத்தின் போது கூட 7 திர்ஹம் ஆயிஷாவிடத்திலே கொடுத்து, ஆயிஷா இதை தர்மம் செய்துவிடு, நான் ஏழையாக இறக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, நான் கொடுத்த 7 தர்மம் செய்து விட்டாயா என்று கேட்கிற போது, நாயகமே மறந்து விட்டேன். உடனே தர்மம் செய்து விட ஆயிஷா. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டருல் அமல், மேலெண்ணம் குறைவாக, அதே நேரத்தில் மரண சிந்தனை நிறைவாக கொண்டவர்களாக பெருமானார் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நாயகம் காட்டிய வழியிலே நடக்கிற நல்லவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? இல்ல. 6வதாக பெருமானாரினுடைய உள்ரங்க சிஃபாத் புகா. பெருமானார் சிரித்ததை விட அழுதது அதிகம். காரூணிய நபியின் கண்ணீர் துளிகள் என்று ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நூல் வெளியிட்ட நினைப்பு இருக்கிறது. பெருமானார் அழுதது என்று ஒரு 50 வரலாறுகள். காரூணிய நபியின் கண்ணீர் துளிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதது சிரித்ததை விட அதிகம். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது, ஒரு போர்வையில் பெருமானார் என்னோடு நெருக்கமாக படுத்திருந்தார்கள். நெருக்கமாக படுத்திருந்த நாயகத்திற்கு முனங்கல் குரல் கேட்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, படுத்திருந்த நாயகம் திடீர் என்று இந்த திருகையை அரைச்சா, பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு திருக தெரியும், இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. திருகையை அரைச்சா கிரிச்சு கிரிச்சுன்னு ஒரு குரல் வரும், ஒரு ஓசை கேட்கும். திருகையின் ஓசை கேட்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள், நாயகமே என்ன குரல் வருகிறது, நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களே? இல்ல, ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே, ரப்பே உன்னோடு நான் நெருங்க வேண்டும், உனக்கு அருகிலேயே நான் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான், இன் முஹம்மதே, உன்னை எனக்கு நெருக்கமாக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று ரப்பு சொல்லிவிட்டான். உம்மை எனக்கு நெருக்கமாக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று இன்று இரவு ரப்புல் ஆலமீன் தன்னோடு என்னை நெருக்கமாக்கிக் கொண்டார். அதனால் நான் அழுது கொண்டிருக்கிறேன். பெருமானார் திரும்பவும் அழுகிறார்கள். கன்னத்திலே கை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். காலையில சுபஹ் தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்வதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். நாயகமே பாங்கு சொல்லலாமா
என்று அனுமதி கேட்கிறார்கள். அப்பொழுதும் அழுகை. பிலால் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்தான் உங்களுக்கு முன் செய்த பின் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டானே நாயகமே, பிறகு எதற்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் நாயகமே என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுது விட்டு சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற நேமத்தை எண்ணி நன்றி செலுத்தும் அடியானாக நான் இருக்க வேண்டாமா? மனிதர்களை படைத்து மனிதர்களில் சிறந்தவர்களாக நபிமார்களை படைத்து 1,24,000 நபிமார்களிலும் உயர்ந்த அந்தஸ்தை ரப்புல் ஆலமீன் எனக்கு வழங்கி இருக்கிறானே, அதற்கு நான் என் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அதனால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்தை எண்ணி என்றைக்காவது 2 சொட்டு கண்ணீர் அல்லாஹ்விற்கு அழுது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பத்ர் போர்க்களத்திலே வெற்றி வீரத்தால் கிடைத்ததா, பெருமானாரின் அழுகையால் கிடைத்ததா என்றால் நாங்கள் சொல்லுவோம், நாயகத்தின் அழுகையால் தான் பத்ரிலே வெற்றி கிடைத்தது. எல்லா வீரர்களும் 313 பேர் நிற்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கூடாரத்தில் அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். எப்படி அழுதார்கள் தெரியுமா? ரப்பே, இந்த போர்க்களத்திலே இஸ்லாமியர்களுக்கு தோல்வி என்றால் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒருவர் கூட இருக்க மாட்டார். ரப்பே, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ் என்று சொல்லி சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத அழுக, குழந்தை அழுதா தாய் துடிச்சு போவால்ல, பெருமானார் அழுத அழுகை என்ன ஆனது தெரியுமா? ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்பிச்சா போதும், வந்திருக்கிற 1000 பேர் நதிங்கிடுவான். ஆனால் ரசூலை திருப்திப்படுத்த 1000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகிறான் என்றால் ரசூலின் அழுகையின் பவர் பத்தாது. ரசூலுல்லாஹ் இன்னமும் அழுகிறார்கள். அல்லாஹ் நினைக்கிறான் போதாது என்று 3000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மீண்டும் அழுகிறார்கள் அழுகிறார்கள் மீண்டும் அழுகிறார்கள். 5000 மலக்குகள் 1000 பேர்த்தை அழிக்கிறதுக்கு 5000 மலக்குகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஆறுதல் சொல்லும் முகமாக குர்ஆன் பேசுகிறது, வமா ரமைத இத ரமைத வலாக்கின்னல்லாஹ் ரமா. நாயகமே, நீங்க அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க, இந்த ரப்பே களத்தில் இறங்கி விட்டான். அல்லாஹ்வே வமா ரமைத இத ரமைத வலாக்கின்னல்லாஹ் ரமா. நீங்க எல்லாம் எரியல, அல்லாஹ் தான் எரிகிறான். அப்ப இந்த அழுகையின் பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது சாதித்தார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே இந்த அழுகையின் மூலமாக நிறைய உம்மத்திற்கு சலுகைகளை வாங்கி கொடுத்தார்களே. இன்னைக்கு நாம அந்த தன்மையில் இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். அவரே ஒரு ஆச்சரியமான சஹாபி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இரவிலே பகலிலே கோடை காலத்திலே குளிர்காலத்திலே எந்த நேரத்திலே இறைவசனம் இறங்கியது 6666 வசனமோ எந்தெந்த நேரத்தில் இறங்குச்சுங்கிறத தெரிந்து கொண்ட ஒரு சஹாபி இருக்கிறார் என்றால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ஒரு ஆயத்தை சொன்னா இது இந்த நேரத்தில் இறங்குச்சு, கோடை காலத்தில் இறங்குச்சு, மதீனாவுல இறங்குச்சு, மக்காவுல இறங்குச்சு, அனைத்தையும் தனித்தனியாக சொல்லுகிற ஆற்றல் படைத்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஒரு நாள் அழைச்சு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் குர்ஆன் ஓதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது ஓதுங்க என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, நாயகமே குர்ஆனே உங்களுக்கு இறங்கி இருக்கு, நான் என்ன ஓதுறது? நீங்க ஓதுனா நான் கேட்கிறேன். இல்ல, நீங்க ஓதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நிசாவை ஓதுகிறார்கள். யௌம நபஅத் மின் குல்லி உம்மத்தின் ஷஹீத் என்ற வசனம் வருகிற போது ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் நாளை மறுமையிலே எழுப்புவோம். அந்த சாட்சியாளர்கள் சாட்சி சொல்லுவார்கள்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை எல்லோருக்கும் சாட்சியாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த வசனம் வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதார்களாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் எவ்வளவு என்பதை நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். நரகத்தை நினைச்ச ரசூலுல்லாஹ் தொழுகையில் இருக்கும்போது இன்னலதைனா அன்கான வஜைமா என்ற வசனம் வந்துருச்சுன்னா பெருமானார் அதுக்கு மேல தொழுகையில ஓதவே முடியாது. பெருமானார் அழுவார்கள். ஜஹன்னத்தினுடைய நரகத்தினுடைய வசனங்களை பார்க்கிற போது ஓதுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக அழுவார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறதே. அன்புக்குரியவர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாயியத் அதிகம் அல்லாஹ்விடத்திலே அழுகும் பண்பு கொண்டவர்களாக மாறி இருக்கிறார்கள். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்வே, நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால், உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதை என் கண்களை கொண்டு நீங்கள் பார்த்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். பார்க்காத காரணத்தினாலதான் நம்மால் அதிகமா சிரிக்கிறான், கம்மியா அழுகிறான். அது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அழுகை என்பதே இல்லாமல் போனது. எல்லாம் அரட்டை அரங்கங்களின் மூலமாகவே தன்னுடைய வாழ்வை கழிக்கிற அவலத்திலே இன்றைய சூழலில் நம்முடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களின் நிலையை பார்த்துட்டால் அழுதுருவாங்க. பனு நமீர் கூட்டத்தார்கள் ஏழ்மையில வர்றாங்க. பெருமானாரின் கண்களில் இருந்து கண்ணீர் தானாக ஊற்றுகிறது. தன் தோழர்களுக்கு கஷ்டம் என்றால் தாகா நபியால் தாங்கிக் கொள்ளவே முடியாது, தாகாவால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அபூ குர்சாஃபா, அம்மார் ரலியல்லாஹு தஆலா, இவங்க வரலாறுகளையும் நாம பார்க்கிறோம். யார் அந்த அபூ குர்சாஃபா? 8 வயது சிறுவன். அந்த சின்ன பையன் அவங்க அம்மா அடியடின்னு அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஈமான் கொண்டதுக்காக ஆடு மேய்ச்சி விடுவாங்க. தாயும் ஹாலாவும் சேர்ந்து ஆடு மேய்ச்சி விடுவாங்க அந்த சிறுவனை. அவன் ஆடுகளை மேய்க்காமல் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உட்கார்ந்துருவார். ஆடுகளை மேய்க்கிறது இல்ல. மேய்ப்பாரற்ற ஆடு வெளிஞ்சு போயிருக்கும். அந்த அம்மா ஒரு நாள் பார்த்துச்சு, 2 நாள் பார்த்துச்சு, 3வது நாள் அட்டி பிச்சு எடுத்துருச்சு, உடம்பெல்லாம் காயம். 3வது நாளும் ஆட்டை மேய்க்க தாய் அனுப்ப பெருமானாரிடத்திலே வந்து கவலையோடு அமர்ந்திருக்கிறார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, என்ன அபூ குர்சாஃபா கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்க, அந்த ஆடைகளை 8 வயது சிறுவன் கலட்டி காட்டுகிறான். அந்த செவத்த மேனியிலே அடித்த தழும்புகள் இருக்கிறது. பெருமானாரின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. இன்னைக்கு ஆடுகளை ஓட்டிட்டு போகும்போது நான் வர்றேன் அபூ குர்சாஃபா, நான் வர்றேன். மாலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளை மேய்ப்பதற்காக ஆடுகளை ஓட்டி செல்ல பெருமானாரே சென்றார்கள். அபூ குர்சாஃபாவோடு ஆடுகளின் மீது தன் கரத்தை வைத்து தடவுகிறார்கள். ஆட்டு மேல தடவுனாங்க. ஒவ்வொரு எட்டுக்கும் அந்த ஆடு எடை கூடியது. வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா வருமானான ஆடாக நுழைகிறது. தாய் கேட்கிறாங்க, காலா கேட்கிறாங்க, என்னப்பா நாம உதாரணம் சொல்றதா இருந்தா சொல்றது, 8 கிலோ ஆடு 28 கிலோல நுழையுது. அந்த அம்மாவும் காலாவும் பார்த்துட்டு, என்ன அதிசயம், நேற்று வரை ஒட்டி போன ஆடுகள் இன்றைக்கு இவ்வளவு கொழுத்து இருக்கிறதே. ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் அம்மா, அந்த மனிதர் கை வைத்தார் அம்மா, இப்படி மாறிவிட்டது. 2 பேர்களும் வந்தார்கள், பெருமானாரின் கரம்பட்டு இஸ்லாத்தில் இணைந்தார்கள். வரலாறு பேர். அப்ப யாருக்கு கவலைனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விடுவார்கள். சில நேரத்தில் என்னென்றே கேட்க மாட்டாங்க, நண்பர் அழுதால் தான் அழுது விடுவார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர். அந்த குடும்பத்தை இந்த சமூகம் தெரிந்தே ஆக வேண்டும். பின்னால் அதனுடைய வரலாறுகள் தொடரும். உமையா நெருப்பு கம்பியை வைத்து முதுகுல இழுப்பார். நெருப்பு கம்பியை வச்சு சின்ன பிள்ளை முதுகுல இழுத்தா எப்படி இருக்கும்? துடித்து கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து மடியிலே விழுகிற போது, நாயகமே, அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக என் எஜமான் கொடுத்த தண்டனை, நாயகமே, என் எஜமான் கொடுத்த தண்டனை என்று முதுகை காட்டுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். தேம்பி தேம்பி அழுதுவிட்டு தானே சொன்னார்கள் பெருமானார், யானா கூனி பர்தன் சலாமன் அலா அம்மார் கமா குந்த பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குளிர்ச்சியை கொடுத்த நெருப்பே, இனி என் அம்மாரின் முதுகில் படுகிற போது நீ நெருப்பாக இருக்கக்கூடாது, இதமான குளிர்ச்சியாக மாறிவிடவேன். நீ நெருப்பாக இருக்கக்கூடாது, இதமான குளிர்ச்சியாக மாறிவிடவேன்.
அதற்கு பிறகு உமையா எடுத்து நெருப்ப கம்பிய வச்சு தடவுனா பூவை வைத்து முதுகில இழுத்ததை போன்று இருக்குமா. அப்ப பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு ஒன்று என்றால் தாகாவால் தாங்க முடியாது, கண்ணீர் வடிப்பார்கள். தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழுகும் குணம் இந்த சமூகத்திற்கு மிகச் சிறந்த குணம் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த 7வது உள்ரங்க சிபாத் என்னன்னா ஸுஹுதுன் நபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழுகிற போது பேணுதலோடும் பற்றற்றும் வாழ்ந்தார்கள். பேணுதலும் பெருமானாரிடத்தில் இருந்தது. அதே நேரத்தில் சமூகத்திற்கு பேணுதலை கற்றுக் கொடுத்த நாயகம் பற்றற்றும் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பேணுதலும் இல்லை இல்லையா? உலகத்தின் மீது கொண்டிருக்கிற பற்றுக்கு அல்லாஹு அக்பர். மக்கா, மக்காவினுடைய வீதிகள் எல்லாம் எனக்கு தங்கமாக்கி கொடுக்கப்படும் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னான். நாயகமே, நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு எல்லாம் தங்கமாக்கி கொடுக்கப்படும். மக்காவில் இருக்கிற மலைகள் வீதிகள் அத்துணையும் தங்கமாக்கி கொடுக்கப்படும் என்று ரப்பு சொன்னான். ஆனால் நான் ரப்பிடத்தில் என்ன சொன்னேன் தெரியுமா? ரப்பே, ஒரு நாள் சாப்பிட வேண்டும், ஒரு நாள் பட்டினி கிடக்க வேண்டும் என்று ரப்பிடத்திலே சொன்னேன். ஒரு நாள் சாப்பிட வேண்டும், ஒரு நாள் பட்டினி கிடக்க வேண்டும். எனக்கு உணவு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு உணவு இல்லாத போது ரப்பே, நான் உன்னை நினைக்க வேண்டும். தலர்ரஅது வதஅதுக, நான் பணிந்து உன்னிடத்திலே கேட்க வேண்டும். இந்த நிலையை நீ ஆக்கிக் கொடு ரப்புல் ஆலமீனே. எனக்கு உலகத்தை கொண்டு வந்து கொட்டி விடாதே. அல்லாஹு அக்பர். உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எப்படி துவா கேட்பாங்க தெரியுமா? தன்னுடைய குடும்பத்துக்கு, அல்லாஹ் என் குடும்பத்தை, ஒரு சிலர் பெருங்கொண்டு கோடீஸ்வரன் ஆக்கிற ரப்பே, என் சந்ததிகளே வறுமையை பார்க்க கூடாது ரப்பே, என் சந்ததிகளே. தப்பில்லை, கேட்கலாம் இல்லையா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இஜ்அல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா. உலகத்துல இப்படி கேட்ட ஒரு தலைவர் நாயகத்தை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அல்லாஹும்ம இஜ்அல் ரிஸ்க ஆலி முஹம்மத், ரப்பே முஹம்மதின் குடும்பத்தாருக்கு கொஞ்சமா கொடு, நிறைய கொடுத்துறாங்க. ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா, கூத்தா ரொம்ப குறைவாக கொடு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பசியோடு இருக்கிறார்கள். எத்தனை நாள் பசி தெரியுமா? அல்லாஹு அக்பர். 3 நாள் சாப்பிடல ரசூலின் குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பசிக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆம் நாயகமே, கடுமையாக வாப்பா பசிக்கிறதே. பெருமானார் இந்த துஆவை சொல்றாங்க, அல்லாஹும்ம இஜ்அல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா. யா அல்லாஹ், என் குடும்பத்தை பட்டினி கிடக்கிற குடும்பமாக ஆக்கு. நிறைய கொடுக்காத, நிறைய கொடுக்காத. என் குடும்பம் அழும், என் குடும்பம் பசியிலே அழும், என் குடும்பம் பசியிலே அழும். இதனால் என் உம்மத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு தலைவரை உலகம் பார்த்ததே இல்லை. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஸுஹூத். அல்லாஹு அக்பர். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஸுஹரத்து துன்யா, இந்த உலகத்தையும் என்னிடத்தில் காட்டுகிறான். ஸஹராத்து துன்யா, தன்னிடத்தில் இருப்பதையும் என்னிடத்தில் காட்டினான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நியமத்துக்களையும் என்னிடத்தில் காட்டினான். தன்னிடத்தில் இருப்பதையும் ஆகிரத்திலே தன்னிடத்தில் இருப்பதையும் என்னிடத்தில் காட்டினான். இந்த முஹம்மது ஸஹரத்து துன்யாவை, உலக அலங்காரத்தை பார்க்கவில்லை, ஆகிரத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இந்த முஹம்மது என்று சொல்லுகிற போது ஓரத்திலிருந்து ஒரு அழுகுரல் கேட்கிறது. ஓரத்திலிருந்து ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார். யாரென்று எல்லோரும் திரும்புகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் போய் கேட்டாங்க, என்ன அபூபக்கர், இதற்கெல்லாம் போய் அழுகிறது, எதற்காக அழுகிறாய்? இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்தை தேர்வு செய்து விட்டார்கள், நம்மை விட்டு பிரிய போகிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள். பிரிகிற நாயகம் இந்த உலகம் ஒட்டாமலேயே வாழ்ந்து விட்டார்களே, ஆனால் இந்த அபூபக்கருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுமா, இந்த உலகம் என்னோடு வந்து ஒட்டிக்கொள்ளுமா என்று நான் பயப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஸுஹூத். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் இப்படித்தானே வாழ்ந்தார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பயந்து வாழ்ந்தார்கள். அதுல அலி ரலியல்லாஹு சொல்லவே தேவையில்லை. பொருளாதாரம் வந்து சேருகிற போது என்னோடு நீ ஒட்டாதே. பொருளாதாரத்தை பார்த்து பேசுவாரு. நம்ம சொல்லுவோம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும், பேங்க் நிறைஞ்சா நல்லா இருக்கும், இல்லையா லாக்கர் நிறைஞ்சா நல்லா இருக்கும், நிறைய வர ஆசை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எப்படி வாழ்ந்தார்கள், தன்னுடைய தோழர்களை எப்படி உருவாக்கினார்கள். என்னை விட்டுவிடு. அல்லாஹு அக்பர். என்ன அழகான ஸுஹூத், பேணுதல். ஒரு பொருள் கிடைத்தது என்றால் அந்த பொருள் ஹலாலில் இருந்து கிடைத்ததா, எப்படி கிடைத்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துத்தானே அதை தேர்வு செய்வார்கள். இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, பெருமானார் சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க, இந்த மாமிசம் ஹலால் இல்லை, எப்படி வந்ததுன்னு கேட்டாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹலால் இல்லை, எப்படி வந்தது சொன்னாங்க. நாயகமே வாங்கிட்டா இருக்கலான்னு நினைச்ச நாயகமே, வாங்கிட்டா இருக்கலான்னு வீட்டுக்கார் இல்ல, அறுத்துட்டு அப்புறம் சொல்லிக்கலான் இருந்தோம் நாயகமே, அறுத்துட்டு அப்புறம் சொல்லிக்கலான் இருந்தோம். அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வார் நாயகமே, உங்களுக்கு நாங்கள் விருந்து கொடுத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நபிக்கும் ஹலால் அல்ல, முஸ்லிம்களுக்கும் ஹலால் அல்ல என்று சொல்லி காட்டுகிறார்களே. பேணுதலான வாழ்க்கை எல்லா துறைகளிலும் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் நாயகத்தினுடைய உள்ரங்கத்தன்மைகள். அல்லாஹு அக்பர். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஸுஹூத் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உம்மு ஸலமா ரலியல்லாஹுவினுடைய ரிவாயத் ஒன்று, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ரிவாயத் ஒன்று. வீட்டுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எந்திரிக்கிறாங்க. அந்த பாயினுடைய அசர் முதுகிலே தெரிகிறது. பாயினுடைய அசர், பாயினுடைய சுவடுகள் எல்லாம் முதுகில் இருக்கிறது. இதை பார்த்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா தேம்பி அழுகிறார்கள். நாயகமே, ஒரு சமுதாயத்தினுடைய சக்கரவர்த்தி நீங்கள், நாடெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட சக்கரவர்த்தி நீங்கள், நீங்க நினைச்சா எப்படியும் வாழலாமே, முதுகிலே அசர் இருக்கிறதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா அம்மா உம்மு ஸலமா, இதற்காகவா நீ அழுகிறாய்? ரப்புல் ஆலமீன் நாளையிலே மறுமையிலே நமக்கு கொடுக்கிற நியாமத்தை கவனித்து இது ஒன்றுமே இல்லை உம்மு ஸலமா. யார் இதை விடுகிறார்களோ அவர்களுக்கு ரப்பு தயார் செய்து வைத்திருக்கிறானே உம்மு ஸலமா, இதற்காகவா நீ அழுகிறாய்? அல்லாஹு அக்பர். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இப்படித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போய் வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆடை ரெண்டு ஆடை. ஒரு சமூக தலைவரினுடைய ஆடை வீட்டுக்குள்ள எத்தனை இருக்கு? ரெண்டு ஆடை. போட்டுக்க ஆடை ஒன்று இருக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு ஆடை இருக்கிறது. பெருமானார் வீட்டுக்குள்ள சுத்தி பாக்குறாங்க, சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சுற்றி பார்த்தால் தொழிற்கோதுமை. பெருமானார் வாழ்நாள் முழுக்க சுத்தமான மணிக்கோதுமை சாப்பிட்டதே இல்லை. தொழிற்கோதுமை கொஞ்சம் கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்ன பாய் இருக்கிறது? அருந்து போன கோரை பாய் இருக்கிறது. அதுல நிறைவான பாய் இல்லை, அருந்து போன கோரை பாய் இருக்கிறது. இதையெல்லாம் வீட்டின் சூழல்களை எல்லாம் பார்த்து கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. நாயகமே, கிஸ்ரா கைசர் மன்னர்கள் பாத்திலிலே இருக்கிறார்கள், அநியாயத்தில் இருக்கிறார்கள், அக்கிரமத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழுகிறார்கள். சத்தியத்தில் இருக்கிற உங்களுக்கா இந்த நிலை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமர் அஃபிய ஷக்கு, உமரே என்ன என் விஷயத்தில் நீ சந்தேகப்படுகிறாயா? என் விஷயத்தில் நீ சந்தேகப்படுகிறாயா? உமர், இந்த உலகம் அற்பமானது சொன்னார்கள் பெருமானார். அல்லாஹ்விடத்திலே ஜனாஹ பஊலா,
ஒரு கொசுவின் இறக்கைக்கு சமமாக இருந்தால் இந்த உலகம், அல்லாஹ்விடத்திலே கொசுவின் இறகுக்கு சமமாக இருந்தால் ஒரு காபிர் நிம்மதியாக இருக்க முடியாது. ரப்பிடத்திலே அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் எப்படி உலகத்தின் மீது பற்றற்றவர்களாக இருந்தார்களோ, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆக்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுக்கு ஒரு நாற்காலி செய்து கொடுக்கலாம் என்று நினைத்தோம் உட்கார்ந்து பேசுவதற்காக. பெருமானார் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, நாற்காலினா எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு எதற்கு நாற்காலி, அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ வைத்து, வாமித்னி மிஸ்கீனா, ஏழையாக மௌத்தாக்கி, வஹ்சுர்னி மின் ஸும்ரத்தில் மசாக்கீன், ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்புவாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஜுஹுதையே விரும்பினார்கள். பெருமானாரினுடைய குணங்களில் 8வதாக கனாஅத், உள்ளதை கொண்டு போதுமாக்குதல். இது பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தமான குணம், உள்ளதை கொண்டு போதுமாக்குதல். பெருமானார் கடுமையான பசியில ஃபத்ஹ் மக்கா, மக்காவின் வெற்றியின் போது தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு ரலியல்லாஹு தஆலாவினுடைய சொந்த சகோதரி, தனக்கு பெரிய மகன். வீட்டுக்கு போகும்போது கடுமையான பசியாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? உம்மு ஹானி ரலியல்லாஹு வீட்டுல ஒரு ரொட்டி தான் இருக்கு, அதுக்கு காஞ்ச ரொட்டி, ஹுருதை யாபிஸ். வெக்கப்படுறாங்க. காஞ்ச ரொட்டி விருந்தாளிக்கு, ஒரு தலைவருக்கு காஞ்ச ரொட்டியை கொடுத்தா எப்படி இருக்கும்? வெக்கப்படுகிறார்கள். பெருமானார் இருப்பதை கொண்டு வா உம்மு ஹானி, கொண்டு வருகிறார்கள். வேறு என்ன இருக்கிறது? நாயகமே, அல் ஹல், கொஞ்சம் சிற்கா இருக்கிறது, ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் புளிப்பா உள்ள அந்த தண்ணீர் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக சொன்னார்கள், நிஅமல் உதும் அல் ஹல் யா உம்மு ஹானி. சாப்பாட்டிலேயே சிறந்த சாப்பாடு எது தெரியுமா? இதுதான் உம்மு ஹானி. சாப்பாட்டிலேயே உயர்ந்தது எது தெரியுமா? இந்த சிற்காவோடு ரொட்டியை சாப்பிடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். காப் இப்னு உஜ்ரா, நாயகமே, சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், குன் கன்னா, போதும் என்ற மனதோடு வாழ், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். பெருமானார் சொன்னார்களே, உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒரு சஹாபி வந்து சொல்ல, பெரிய பணக்காரனாக ஆசைப்படுகிறேன், குன் கன்னா அன் தகுன்னா அன்னார், போதும் என்ற மனதோடு வாழ், நீதான் பணக்காரன். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பில்கேட்ஸ் நினைத்தால் அவன் பிச்சைக்காரன். போதும், அல்லாஹ் கொடுத்தது போதும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் தான் பணக்காரன். போதும் என்ற மனதோடு வாழ். பெருமானார் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். 9வதாக பெருமானாரினுடைய ஹைபத். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பெரிய ஆட்கள், 1 மாத தூரம் 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரும்போதே ஒரு பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரிட்டு பார்த்தவர்கள் யாருமே கிடையாது, பயம் வந்துடும். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் நேரிட்டு பார்க்க மாட்டார்கள். பெருமானார் பேச ஆரம்பித்து விட்டால் அந்த பயத்திலே பறவைகள் அமர்ந்தால் கூட தெரியாது, அப்படி அமர்ந்திருப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி புகாரியிலே சொல்லுவார் இல்லையா, இப்படி ஒருவரை பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை. அவர் தும்பினால் கூட, அவர் உமிழ்ந்தால் கூட அதை எடுக்கிற சமுதாயம், அவர் ஒழு செய்தால் அதை எடுத்து தடவிக்கொள்ளுகிற உம்மத்துக்களை நான் முஹம்மது இடத்திலே தான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறாரே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹைபா, யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம எதுவும் சொன்னதாக வரலாறே இல்லை, இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஹஜ்ஜில எல்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க, 2 சஹாபி தொழுகாம இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தொடவில்லை, சொல்ல பயம், நாங்கன்னு எந்திரிக்க பயம். 3 தடவை கேட்டதற்கு பிறகு பயந்து பயந்து விழுகிறார்கள். நீங்கள் வீட்டிலே தொழுதிருக்கிறீர்கள், வீட்டிலே தொழுது விட்டு வந்தாலும் ஜமாஅத் நடந்தால் சேர்ந்து தொழ வேண்டும், அது உங்களுக்கு நஃபிலாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைவாக மிஸாஹுன் நபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நேரத்தில் சமுதாயத்தில் மிஸாஹ், சிரிப்பும் பெருமானார் காட்டி இருக்கிறார்கள். அவங்களுடைய உள்ளத்துல எல்லோரையும் மகிழ்விக்கிற தன்மையும் இருந்தது. ஆனால் அந்த மிஸாஹ், அந்த சிரிப்பிலே, அந்த புன்னகையிலே பொய்யை பெருமானார் கலந்ததே இல்லை. பொய்க்காக வேண்டி சிரிப்பு காட்டியது பெருமானாரின் வாழ்வில் இல்லை, இல்லையா? நிறைய ஹூமான் நபியின் புன்னகை சிதறல்கள் இப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிற ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, கண்ணீர் துளிகளை போல புன்னகை சிதறல்கள். பெருமானார் எங்கெங்கெல்லாம் சிரிச்சிருக்கிறாங்க, பெருமானார் சிரிப்பு காட்டி இருக்கிறாங்க. இந்த நிகழ்வை சொல்லி நான் முடிக்கிறேன்.
ரமலான் மாசம் ஒரு சஹாபி ரமலான் மாதத்துல நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியோடு சேர்ந்துட்டார். இப்ப இதற்கு பரிகாரம், நாயகமே நோன்பு வைத்துக் கொண்டு நான் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் நாயகமே, இதுக்கு அப்பாரா கொடுத்தான். பெரிய குற்றம், பெரிய குற்றம். ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்றார்கள் பெருமானார். அந்த சகாபி சொல்றாரு, நானே அடிமை, எங்கிட்டு போய் அடிமை உரிமை விடுறது? அப்படியானால் 60 மிஸ்கீன்களுக்கு, அப்படியானால் 60 நோன்பு வைக்க வேண்டும். நாங்க அடுத்த கட்டம், அடிமையை உரிமை விட முடியலன்னா 60 நோன்பு வைக்க வேண்டும். அந்த சகாபி சொன்னாரு, ஒரு நோன்பே வைக்க முடியாம தானே இப்படி தப்பு நடந்துச்சு, நீங்க 60 நோன்பு வைக்க சொன்னா இது சாதாரணமான தீர்ப்பு இல்லையே நாயகமே, முடியாததுனால தானே இப்படி நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் முடியலையா, 60 பேருக்கு சாப்பாடு கொடுன்னு சொன்னாங்க பெருமானார். நாயகமே நானே அடிமை மிஸ்கீன், நான் எங்க 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறது, எனக்கு தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஒரு கூடை நிறைய ஷைர் கோதுமை இருக்கிறது, இதை கொண்டு போய் மதினாவில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்து விடுன்னு சொன்னாங்க பெருமானார். அந்த சஹாபி சொல்றாரு, அந்த அடிமை, என்ன விட ஏழை வேற யார் மதினாவில் இருக்கிறாங்க நாயகமே? பெருமானார் கடவாய்ப்பல் தெரிய சிரித்து விட்டு, நீயே சாப்பிட்டுக்கோ, இத அத்தனையும் நீயே வைத்துக்கொள். அவ பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாக்களோடு சந்தோஷமாக இருந்த நிகழ்வுகளும் இருக்கிறது. இதெல்லாம் பெருமானாரினுடைய சிஃபாத்தே மாணவி. இந்த நபிகள் பெருமானார் இத்தனை குணங்களையும் உள்ளடக்கிய நாயகத்திற்கு வகி என்ற அல்லாஹுவின் தூது வரப்போகிறது. அதற்காக அல்லாஹ் எப்படி பெருமானாரை தயார் செய்தான் என்பது குறித்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியில் நடக்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.